அதுவும் நம்ம இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அந்த பத்திரிகைகள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் போய் அடித்து அதை பற்றி அடிப்படை நாலேஜே இல்லாமல் சொல்லிடுறாங்க. மறுநாள் கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயத்தை கொஞ்சமாவது தெளிஞ்சு பேசுவோன்னு கிடையாது. யாராவது ஒருத்தர் போட்டால் அதான் கரெக்டுன்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம யாராவது போட்டால் உள்ளே வந்து ஏய் பாத்தியா தற்குறி, ஏய் யார் சொல்கிறா பாரு இப்படி இந்த மாதிரின்னு. ஆனால் அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றது கூட இல்லை, நோக்கமே இல்லை. தப்பா பொய்யா ஒரு பொய்யை கிளப்பி விட்டு போயிடுறது. அதில் ஒன்று தான் அந்த வேந்தர் மேட்ரும். வேந்தர் என்று எங்கேயுமே வேந்தராக ஆளுநர் இல்லை, வேந்தராக முதல்வர் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு இதில் கேரளாவில் பண்ணாங்க, கவர்னருக்கு அமிச்சாங்க. வேந்தராக கவர்னர் இருக்கக்கூடாது, வேறு ஒருத்தரை கல்வியாளர் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. அதை தூக்கி கவர்னரே இவருக்கு ஜனாதிபதிக்கு அமுச்சு விட்டார். இவங்க கேஸ் போட்டாங்க, கேஸ் நிலுவையில் இருக்குது. அதே மாதிரி வேந்தர் துணை வேந்தரில் இவங்க நியமித்தாங்க இஷ்டத்துக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேரளா. அதுக்கு எதிராக இவங்க ஆளுநர் தரப்பில் உச்சநீதிமன்றம் கண்டிச்சது. யூஜிசி விதிகளை மீறி நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன், துணைவேந்தர் நியமனமே முதல்வர் பண்ண முடியாது டெக்னிக்கலாக. ஏன்னா துணைவேந்தருடைய நியமனத்தில் அந்த யூஜிசி மெம்பரில் அங்கே தீர்மானிக்கிற இடத்துல மற்றவங்களும் இருக்காங்க. இவர் என்ன தான் நியமித்தாலும் எல்லாரும் ஒத்துழைச்சி ஒரு இது பண்ணால் தான் பண்ண முடியும். ஓகே. ஆனால் வேந்தர் வந்து துணைவேந்தர் மாநாடை கூட்டலாம், அந்த அடிப்படையில் தான் அவர் கூட்டுறாரு.